எம்கசி அஃபிஷியல் வெப்சைட் வராத நாட்கள்லேயே வீடியோ போடுற நம்மளுக்கு ஒரு அப்டேட் வந்துமே வீடியோ போடல. ரீசெண்டாக ஹைகோர்ட் அப்டேட் நிறையா வந்தது, வீடியோ போடலை. ஏன்னா சில தினங்களில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு மீன் கிளாஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் அந்த ரீசனால தான் வீடியோலாம் போஸ்ட் பண்ண முடியல ஹைகோர்ட்டுக்கு. ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ப்ராக்டிக்கலுக்கு போகக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. அண்டு நாளைக்கு காலையில் போகிற ஃபஸ்ட்டு பேஜ் 8 மணிக்கு போகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறமா அன்றைய தினத்தில் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் என்ன நடந்தது, செகண்ட் பேஜில் என்ன நடந்தது, தேர்டு பேஜில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான பிளாட்ஃபார்ம் இந்த யூடியூப்பில் வந்து யூடியூபர்ஸ் யாரும் பேசிட மாட்டோம். குறிப்பாக நானுமே பேசிட மாட்டேன், பேசிடக்கூடாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 8000 சில்லற பேர் போகக்கூடிய இந்த ப்ராக்டிக்கலுக்கு எங்கனால யூடியூபர்ஸ்னால அண்டு ஒரு கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்கனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய காம்படிஷனை கிரியேட் பண்ணி விட்ட மாதிரி அது தவறான ஒரு விஷயம். அதை யாருமே பண்ணிட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கண்டென்ட்டு இந்த மாதிரி இந்த டாபிக் இந்த டாஸ்காக கொடுத்தாங்க. 3 டாஸ்க் இப்படி கொடுத்தாங்க, 4 டாஸ்க் கொடுத்தாங்க. அது வந்து இந்த டாஸ்க் தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி கொடுத்தாங்க, செகண்ட் பேஜுக்கு இந்த டாஸ்க் கொடுத்துட்டாங்க, 3ஆவது பேஜ் வந்து டாஸ்க் நேம் மாற்றிட்டாங்க. இப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொதுவான பிளாட்ஃபார்ம், இந்த யூடியூப் அப்படின்றது பொதுவான பிளாட்ஃபார்ம். இங்கே வந்து யாருமே எந்த யூடியூபரும் பேசிட மாட்டாங்க. அது அவங்களுக்குமே தெரியும். இதனால் என்ன பிரச்சனை, என்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்றதுமே அவங்களுக்கு புரியும். அது பேசிக்காக அது அவங்களுமே புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த யூடியூபருமே, குறிப்பாக அதை யாரை சொல்கிறேன்னா எம்கசி வீடியோ போடுற எந்த ஒரு யூடியூப் சேனல்ஸும் சரி, எந்த ஒரு அகாடமியும் சரி, கண்டிப்பாக இந்த வேலையை பார்த்துடவே மாட்டாங்க. அதில் உள்ளதான் நானும் ஒரு ஆள். இப்போ நானும் இந்த வேலையை பார்த்துட மாட்டேன். இதை கேட்குறதுனால, இதை பற்றி நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன். பட் இது எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு காமன் பிளாட்ஃபார்மான இந்த இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துடலாம் இல்லையா? அதனால இந்த காமன் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்காம அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது அகாடமியோ இல்லை யூடியூப் சேனல்ஸோ அவங்கவுங்க இந்த எம்கசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கைடன்ஸ், ஒரு நாலேஜ் அப்படின்றத நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது இங்கேயோ இல்லை அது எங்கேயோ, அது அகாடமியோ இல்லை யூடியூப் சேனலோ, அங்கே ஏதாவது ஒரு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருப்பீங்க. அங்கே உங்களுக்கு அந்த கைடன்ஸ் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாம் கொடுப்பாங்க. பட் பப்ளிக்காக காமன் பிளாட்ஃபார்மில் வந்து யாருமே வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நானும் தப்பை வந்து பண்ணிட மாட்டேன். அப்படி பண்ணுனா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஹெவி காம்படிஷனை நம்மளே உண்டு பண்ணிக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஏன்னா இப்போ முதல் நாள் போகிறவங்களுக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாகி அடுத்த நாள் லாஸ்ட்டாக போகிறவங்களுக்கு மார்க் அதிகமாகிற ஒரு சுச்சுவேஷன், அதை நம்ம யாருக்கும் பண்ணிடக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. எனிவே, நாளைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ப்ராக்டிக்கல் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக அட்டன் பண்ணுங்கள். எந்த ஒரு பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சி போங்க. எல்லாம் நல்லபடியாக அமையும். அண்டு இனிமேல் நானுமே இன்னும் ஒரு சில தினங்களில் நானுமே அடுத்து இந்த கோர்ட் ஜாப் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் அடுத்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரீசெண்டாக 4 or 5 டேஸாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கிளாஸு. அதனால தான் நல்ல வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண கூட டைமே சுத்தமாக இல்லை. அதனால தான் ஹைகோர்ட்டு அப்படி கூட கொடுக்க முடியல என்னால், அந்த ஒரு சுச்சுவேஷன். நன்றி.